நாங்க எரவந்தி பஞ்சாயத்துல இருந்து வரோங்க. எரவந்தி எங்களோட பூமி குடியிருப்பு எல்லாமே எரவந்தி சித்தப்பலம் பஞ்சாயத்துல இருக்குது. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்களோட குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவசக்தி கேசரிஸ்ங்கிறது இருக்கு. அவங்க முட்டைக்கோழி பண்ணை அப்படிங்கிறது இப்போ எல்லாமே பேஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப அது அமைச்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும். பக்கத்துல வீடு எதுவும் குடியிருக்க முடியாது. குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பாகும். கால்நடை எல்லாம் நாங்க சுத்தி மேய்ச்சிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கால்நடை மேய்ச்சல் ரொம்ப பாதிப்பாகும். மாடெல்லாம் எதுவும் மேய்க்க முடியாது. காய்கறி வியாபாரம் எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது எதுவுமே நாங்க பண்ண முடியாது. எல்லாமே நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும். நாங்க அது இப்பவே அதனாலதான் அட்வான்ஸா நாங்க இங்க எல்லாமே பெட்டிஷன் கொடுத்து இப்பவே ஆராய்ஞ்சு அதை ஸ்டாப் பண்ண சொல்லி பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். எத்தனை குடும்பம் இருப்பீங்க? விவசாயிகள் இருப்பீங்க? நாங்க சுமார் ஒரு 70 குடும்பம் அங்க தங்கி இருக்கிறோங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. இது மழை காலத்துல எல்லாம் ரொம்ப தொல்லை அதிகமா ஆகும். வீட்டுல எதுவுமே வச்சிருக்க முடியாதுங்க. பிளஸ் அது போக பாத்தீங்கன்னா நாய் தொல்லை அதிகமா வரும். இங்க கழிவுகள் எல்லாம் சரியா டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்கன்னா நாய் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். அது பக்கத்துல எதுவும் வெள்ளாம் பண்ண முடியாது. ஆடு மாடு எல்லாத்தையும் கடிச்சிடும். ரொம்ப தொந்தரவா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப துர்நாற்றமா இருக்கும். ரொம்ப கெட்ட வாட வீசறதுனால நாங்க பக்கத்துல இருக்கவே முடியாது. எங்களால வீட்ல எல்லாம் இருக்க முடியாது. இது தொடர்பா மாவட்ட நிர்வாகத்திடமோ வருவாய்த்துறையிடமோ புகார் கொடுத்தீங்களா? மாசு கட்டுப்பாடு வாரியத்துல நாங்க எல்லா பக்கம் இப்ப புகார் கொடுத்துருக்கோங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலையும் கொடுத்துருக்கோங்க. இன்னைக்கு தாசில்தார் சார்கிட்டையும் கொடுத்துருக்குறோங்க. பிளஸ் இங்கேயும் பிடிஓ சார்கிட்டையும் நாங்க கொடுத்துட்டு போலான்ட்டு நாங்க வந்திருக்கோங்க. எல்லாம் பெட்டிஷனோட மேலும் இதை தொடர்ந்து அவங்க அதே நடவடிக்கையில் ஈடுபட்டு நீங்க என்ன செய்வீங்க? நாங்க அடுத்த கட்டமா நாங்க போராட்டம் தான், எல்லா மக்களும் தெரிஞ்சு போராட்டம் தான் பண்ணணுங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை. வாழ்வாதாரம் அதுதான்.